மக்களே. பூக்களை நம்ம கடைசியா எங்க பார்த்திருப்போம்? தோட்டத்துல. வேற சாமிக்கு வைப்பாங்க. இல்லவே இல்ல. கல்யாணத்துல. வேற வேற தலையில வைப்பாங்களே. ஐயோ அது இல்ல, வேற. ப்ரப்போஸ் இல்லையா? நோ, நம்ம சமையல்ல தான். வாழைப்பூன்னு சொன்ன டென்ஷன் ஆயிடுவேன். இல்ல இல்ல, பதறாத. அப்படி பார்த்தா ப்ரோக்கோலியும் ஒரு பூ தான். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃப்ளோரல் இன்ஃபியூஷன் ட்ரிங்க் அண்ட் ஃப்ளவர் டீ பத்தி. ஓஹோ, அந்த செமோமைல் லாவெண்டர் டீ பத்தியா சொல்ல போற? இல்லப்பா, அதெல்லாம் வெளிநாட்டு ஃப்ளவர்ஸ். அதை விட மாசா நம்ம ஊர்லயே நிறைய பூக்கள் ஈஸியா கிடைக்கும். அதுல டாப் 4 பூக்களை பத்தி பார்ப்போம். முதல்ல நம்ம நேஷனல் ஃப்ளவரோட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், தாமரையோட இதழ்களை போட்டு பண்ற டீக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான டேனின்ஸ் அண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கு. இது நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைபர் கான்டென்ட் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம வயிறோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம லோட்டஸை ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம். எப்படி சேத்துல வளர்ந்தாலும் அது தண்ணிக்கும் மேலே வந்து பூக்குதோ, நம்மளும் சரௌண்டிங்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டியால எஃபெக்ட் ஆகாம இருக்க இந்த தாமரையை பார்த்து நிறைய கற்றுக்கலாம். பாரு, நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல ப்ளூ டீ, அதாவது சங்குப்பூ. சங்குப்பூவை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு பண்ற இந்த டீ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்குதான். இதை குடிக்கிறதுனால பிரெயின்ல இருக்கிற அசடைல் காலின் அப்படிங்கிற கெமிக்கல் அதிகமாகும். அது நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இது ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் நல்லது. இந்த சங்குப்பூ ஒரு கொடி வகை. இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஸ்பெஷலா உரம்லாம் போட வேண்டாம். டெய்லி தண்ணி நல்லா ஊத்துனாவே நல்லா வளரும். நான் இப்போவே இதை வளர்க்க போறேன். இரு போயிடாத, அடுத்த ஒரு சூப்பர் பூ இருக்கு, ரோஜா பூ. ரோஜா இதழ்கள்ல செய்யற இந்த டீ டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது நம்ம இம்யூனிட்டியை அதிகரிக்குது. இது பீரியட் கிராம்ஸ்ல இருந்து ரிலீஃப் தரக்கூடியது. ரோஜா இதழ்கள்ல விட்டமின் சி அண்ட் அயன் கான்டென்ட் நிறைய இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண உதவுது. இதே நம்ம வீட்டில் வளர்த்தா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பீஸை நம்ம பார்க்கலாம். இதையும் வளர்க்கணும் போல இருக்கே. வெரி குட். நம்ம நிறைய ஃப்ளவரிங் பிளான்ஸ் வளர்த்தா அது பல பிளான்ஸோட இனத்தை போலினேஷன் மூலமா அழிஞ்சு போகாம காப்பாற்றும். அதே மாதிரி ஒரு சூப்பர் போலினேட்டர் தான் ஹைபிஸ்கஸ். நம்ம லிவர் பைல் அப்படிங்கிற டைஜஸ்டிவ் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும். அதுதான் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பைல் நல்லா சுரக்கிறதுக்கு செம்பருத்தி டீ உதவுது. வெயிட் லாஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷருக்கும் இது ரொம்ப நல்லது. வீக்லி 2 வாட்டியாச்சும் ஃப்ளவர் டீ ட்ரை பண்ணால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, சுகர், பிபி எல்லாம் கண்ட்ரோலில் வைக்கலாம். ஃப்ளவரிங் பிளான்ஸ் வளர்த்து டிஸ்ட்ரெஸ் ஆகலாம். என்விரான்மெண்டல் பேலன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ளவர் ஃபேக்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.